ஹரே கிருஷ்ணா. 6ஆம் காண்டம் 8வது அத்தியாயம் நாராயண கவச்சம். பக்தர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயமாக இருக்க போது. தேவேந்திரன் விஸ்வரூபரை அணுகி எங்களுக்கு பாதுகாப்பை தரணும், நாங்கள் மீண்டும் அசுரர்களை வெல்லுவதற்கான உத்திகளை சொல்லி தரணும்னு சொல்றாங்க. விஸ்வரூபருக்கு இந்த நாராயண கவச்சம் தெரியும். அந்த நாராயண கவச்ச மந்திரத்தை இந்திரனுக்கு விஸ்வரூபர் சொல்லித்தரார். இப்போ இங்க இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல பரீட்சித் மகாராஜர் சுகதேவர் கிட்ட கேட்கிறார், தேவேந்திரனை காத்ததும் அவருடைய பகைவர்களையும் அவர்களுடைய வாகனங்களையும் வென்று மூ உலகங்களின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க உதவிதுமான அந்த விஷ்ணு மந்திர கவச்சத்தை தயவு செய்து கூறுங்கள். எதனால் தன்னை கொல்ல முயன்ற எதிரிகளை இந்திரன் வென்று போர்க்களத்தில் வெற்றி பெற்றாரோ அந்த நாராயண கவச்சத்தை எனக்கு விளக்கி அருள வேண்டும். எப்படி அவர் திரும்பவும் அசுரர்களை வென்றார் அதை நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றார். அந்த விஸ்வரூபர் சொல்லி கொடுத்த அந்த நாராயண கவச்சத்தை இப்ப சுகதேவ கோஸ்வாமி விவரிக்கிறார். நாராயண கவச்சம் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் செய்யணும். அதான் அந்த என்ன சொல்றது, ஆங்கிலத்துல டெக்னிக்கல் அப்படின்வாங்க. சில மந்திரங்கள்லாம் அப்படி சுலபமா சொல்ல முடியாது. நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணையில ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுத்துட்டார். இது எல்லா சக்தியும் வாய்ந்தது. ஆனா ஸ்பெசிபிக்கா சில காரியங்களுக்காக இப்ப இந்திரன் அசுரர்களை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக இத முயற்சி பண்றார். அப்போ இந்த மாதிரி மந்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்களுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளை இங்க விவரிக்கிறார், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு பயம் ஏற்படும் போது முதல்ல இப்ப இந்த நாராயண கவச்சம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது யஜ்யம் யாகம் இதெல்லாம் வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த வளர்த்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை சுத்தப்படுத்துவாங்க. அந்த சுத்தப்படுத்துற மந்திரம் தான் இது. ஓம் பவித்ரோ அபவித்ரோ வா சர்வாவஸ்தம் கதோபி வா அப்படின்ற அந்த மந்திரம். அது சொல்லிட்டு கடைசியில ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரம் ஆச்சமனம் செய்வாங்க. அந்த 3 முறை ஓம் கேசவாய நமோ நாராயணாய நமோ மாதவாய நமோன்னு ஆச்சமனம் செய்யறது. ஆச்சமனம் செஞ்சுட்டு தர்ப புல் எல்லாம் போட்டுட்டு மௌனமா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. மௌனமா இருக்கணும். அப்புறம் 8 அக்ஷரம் கொண்ட மந்திரம். அப்புறம் இந்த 8 அக்ஷரம் கொண்ட மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. அதுக்கப்புறம் இதுல ஒரு விதிமுறைகள் இருக்கு. என்ன விதிமுறைனா உற்பத்தி ஞாச சம்சார ஞாச. அந்த அங்க ஞாச அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற உறுப்புகள்ல நம்ம ஒரு உடல் உறுப்பையும் தொட்டு தொட்டு மந்திரம் சொல்றது. அது 2 வகைப்படும். அதான் அங்க ஞாசன்னு சொல்றாங்க. அங்க ஞாச 2 வகைப்படும். ஒண்ணு உற்பத்தி ஞாச, ஒண்ணு சமஹார ஞாச. ஒண்ணு நேரா சொல்றது, ஒண்ணு தலைகீழா சொல்றது. இப்போ உற்பத்தி ஞாசத்துல ஒரு கால்ல இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் ஒரு உறுப்பையும் தொட்டு தொட்டு மந்திரம் சொல்றது. இப்ப சம்ஹார ஞாசத்துல தலைகீழா சொல்றது. அப்புறம் அடுத்தது கரநியாசன்னு ஒண்ணு இருக்கு. கரநியாசத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மந்திரத்தை சொல்லி ஆள்காட்டி விரல்ல இருந்து மற்ற விரல்களை தொட்டு தொட்டு, இப்ப வலது ஆள்காட்டி விரல்ல எடுத்து மற்ற எல்லா விரல்களையும் தொட்டு, இது கரநியாச. கரம்னா கை, கரத்தை தொட்டு பாதுகாப்ப கொடுக்கறது. அப்புறம் இந்த மூட்டுகள்ல எல்லாம் வைக்கிறது. இதயம் மற்றும் பிற உறுப்புகளுக்கு ஞாச உண்டு. இப்ப ஒரு உறுப்பா சொல்லிட்டாங்க. கைகளுக்கு சொல்லியாச்சு. இப்ப இதயத்துக்கும் வந்துட்டாங்க. இதயம் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் ஓம் விஷ்ணவே நமக அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்தன், இந்த மந்திரத்தை உபயோகிக்கக்கூடிய ஒரு பக்தன் தன்னை பகவானுக்கு சமமாக நினைச்சு தியானம் பண்றான். சமமாக நினைக்கிறதுனா மாயவாதம் கிடையாது. எல்லாருமே எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவோட ஒப்பிடும்போது குணத்தில் ஒன்றுதான். குணத்துல ஒன்று, அளவுல வேறு. அந்த குணத்துல நமக்கும் இருக்கு சக்தி இருக்கு, நமக்கும் இருக்கு சக்தி இருக்கு. பகவான் ஆத்மாவுக்கும் ஆத்மா அழியாதது.
ஆத்மா சந்தோஷமா எப்போதும் இருக்கக்கூடியது, ஆத்மா சச்சிதானந்தம். இந்த தரத்துல இருக்கிற ஒற்றுமைய நினைக்கணும். அததான் வந்து அகங்கர ஓபாசனா அப்படின்னு சொல்றாங்க. தன்னை தரத்தில் பகவானுடன் ஒன்றாக நினைத்து நாராயண கவச்சம் சொல்லணும். அது அகங்கர ஓபாசனா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து தெளிவா இருக்கணும். நம்ம கடவுள் ஆயிடுறது இல்ல, கடவுளுக்கு சமமா ஆகிறது இல்ல, குணத்துல தரத்துல ஒன்றுதான். அதை நினைச்சிட்டு அப்ப நம்ம வந்து அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். அப்ப 12ல இருந்து தான் மந்திரம் வந்து ஆரம்பிக்குது. அப்ப முதல்ல வந்து பகவானை வர்ணிச்சு அவருடைய புகழ பாடி ஆரம்பிக்குது இந்த நாராயண கவச்ச மந்திரம். அதுல முதல்ல வந்து பகவான் எப்படி கருடன் மேல வீற்றிருக்கிறார், எல்லா அஸ்திரங்களையும் கொண்டிருக்கிறார். இப்ப பிரார்த்தனை செய்யற பக்தர்கள்ல இருந்து அந்த பக்தனுக்கு எது வேணும்னு தெரிஞ்சிடும். நமக்கு வந்து நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபுக்கு தூய கிருஷ்ண பக்தி தான், எதுவும் வேண்டுதல் எல்லாம் சொல்லி தரல. ஆனால் நமக்கு ஏதாவது வேண்டும்னா கூட நம்ம வந்து பக்தி ரீதியா அதை அடையலாம் அப்படின்றதுக்கு தான் பாகவதம் வந்து இதை வழி கொடுக்குது. இப்ப தேவர்கள்லாம் வந்து ஆசை உடைய பக்தர்கள், ஆசையற்ற பக்தர்கள், ஆசை உடைய பக்தர்கள்னு இருக்கிறாங்க. அப்ப இவர்கள்லாம் ஆசை உடைய பக்தர்கள். அதனாலதான் அவங்க வந்து பிரார்த்தனை செய்யும் போது கூட, இப்ப தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது பகவானை பார்த்து அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமக அப்படின்வாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கெல்லாம் அசுரர்களை வெல்லணும், இந்த அண்டத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம். அதனாலதான் அவங்க பிரார்த்திக்கிறாங்க. இங்க வந்து பகவானை வந்து பல சித்திகளை உடையவரே, எல்லாம் தமது கருட வாகனத்தின் மேல் தாமரை பாதங்களை வைத்தபடி அமர்ந்திருப்பவரான பரமபுருஷர் சங்கு சக்கரம் கெடயம் கத்தி கதை அம்புகள் வில் பாசம் கயிறு ஆகிய 8 ஆயுதங்களை தமது கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த பரமபுருஷர் அவரது 8 கரங்களினால் எப்பொழுதும் என்னை பாதுகாப்பாராக. தெரிஞ்சிருதா? அவர் அனிமா லகிமா முதலான அஷ்ட சித்திகளை முழுமையாக பெற்றவர் என்பதால் சர்வ சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழறதுல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாராயண கவச்சம் முழுக்க பகவானுடைய எல்லா அவதாரத்துக்கும் பிரார்த்தனை இருக்கு. முதல்ல மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அவதாரங்கள், எல்லா பகவானுடைய எல்லா ஆயுதங்கள், பகவானுடைய நாமம், பகவானுடைய பட்ட பரிவர்த்தனம், மொத்தமே பகவானை விடவே இல்லை, எதோடும் இல்லை. பகவான் தனித்திருப்பவர் அல்ல. பகவான் அவருடைய சகாக்களோடும் அவருடைய ஆயுதங்களோடும் எப்போதும் இருப்பவர். அதனால நாராயண கவச்சம் எல்லா அவதாரங்களையும் முழுமையாக பிரார்த்திக்குது. எல்லாரையும் ஒருத்தரே விடல. இதுல முதல்ல மீன் மத்ஸ்ய அவதாரத்தை வேண்டாங்க. மிகப்பெரிய மீனின் உடலை ஏற்பவரான பகவான் வருண தேவனின் சகாக்களாக உள்ள கொடிய நீரினங்களிடமிருந்து நீரில் எனக்கு பாதுகாப்பாராக. மாயா சக்தியை விரிவடைய செய்து குள்ள வாமனர். அடுத்தது வாமன தேவரை வேண்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வாமன தேவர் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவர். அப்போ வந்து நீர்ல வந்து மத்ஸ்யரையும் ஆகாயத்துல வாமனரையும் பாதுகாப்பு கேக்குறாங்க. அடுத்து வந்து நரசிம்மரை பிரார்த்திக்கிறாங்க. நரசிம்மர் வந்து உரத்த குரல்ல வந்தாருன்னா எல்லா 8 திக்கும் பயந்து ஓடும். அப்படி வந்து அவர் வந்து எங்களை யுத்தத்துல கடினமான நேரங்கள்ல நரசிம்மர் காக்கட்டும்னு வேண்டாங்க. அடுத்து வந்து யக்ஞேஸ்வரர்னு சொல்லப்படுற பகவான் வந்து எங்களை காக்கட்டும். பிரபஞ்சத்துல இருந்து பகவான் வந்து கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை காத்தவர். அவர் வந்து திருடர்கள் கிட்ட இருந்து என்னை காக்கட்டும். அப்புறம் பரசுராமர் எங்களை மலை உச்சிகள்ல இருந்து காக்கட்டும். ராமர் எங்களை வந்து அந்நிய தேசங்கள்ல இருந்து காக்கட்டும்னு பிரார்த்தனை செய்யறாங்க. அடுத்து வந்து நாராயணர் எங்களை காக்கட்டும்னு சொல்றார். நாராயணர் ரிஷிராக தோன்றிய அவர் வந்து தற்பெருமை வராம கர்வம் வராம எங்களை காக்கட்டும்னு சொல்றாங்க. தத்தாத்திரேயர் கிட்ட கூட பிரார்த்தனை பண்றாங்க. தத்தாத்திரேயரை நம்ம வந்து எங்க பார்த்தோம்னா முதல் காண்டத்துல அத்ரி முனிவர் வந்து கடவுள் யாருன்னு அவருக்கு தெரியாம பொதுவா வேண்டனப்ப சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்தவர் தான் தத்தாத்திரேயர்.
ஆனா அந்த தத்தாத்திரேயர் பெரும்பாலும் வந்து விஷ்ணுவாகத்தான் பாராட்டப்படுகிறார். 3 பேரும் சேர்ந்தவர் தான் அவரு. ஆனா தத்தாத்திரேயர் நம்முடைய வைஷ்ணவர்களாலும் வணங்கப்படுபவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனாலதான் இங்க நாராயண கவசத்துல அவருக்கு வந்து ஒரு பிரசித்தமான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. தத்தாத்திரேயர் வந்து நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தியும் படைத்தவர். அடுத்து சனத்குமாரர்களை வணங்குறாங்க. சனத்குமாரர்கள் வந்து ஒரு சம்பிரதாயத்திற்கு தலைவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள். அதனால அவர்களையும் அவங்க வணங்குறாங்க. அப்புறம் வந்து பரமபுருஷர் ஹயக்ரீவரை வணங்குறாங்க. ஹயக்ரீவர் பொதுவா வந்து கல்விக்காக இருக்கக்கூடியவர். அவரை வந்து பாருங்க, விக்கிரக ஆராதனையில் ஹயக்ரீவர் வந்து குற்றம் புரிவதிலிருந்து எங்களை காக்கட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து நாரத முனிவரையும் வேண்டாங்க. பாருங்க, உயர்ந்த பக்தர்களையும் இந்த கவச்சத்துல சேர்த்திருக்கிறார். அப்ப நாரத முனிவர், தேவரிஷி நாரதர் வந்து பாஞ்சராத்திரிக விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். எப்படி விக்கிரக ஆராதனை பண்ணணும், அதுல எப்படி அபராதங்களை தவிர்க்கணும்ட்டெல்லாம் எழுதியிருக்கிறார் நாரதர். அப்ப அந்த நாரத முனிவர் கிட்ட விக்கிரக ஆராதனையில ஏற்படுற அபராதங்கள்ல இருந்து எங்களை காக்க வேண்டும்னு வேண்டாங்க. அடுத்து தன்வந்திரி எல்லாருக்கும் தெரியும். தன்வந்திரி வந்து பார்க்கடலை கடைந்த போது வந்த அவதாரம். அவர் வந்து நம்ம நோய்கள்லாம் தீரணும்னா தன்வந்திரியை தான் வணங்கணும் வைஷ்ணவர்கள். அதனால நோய்கள்ல இருந்து எங்களை காக்கட்டும்னு வேண்டாங்க. அப்புறம் ரிஷப தேவரை வேண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவதூறுகள்ல இருந்து எல்லாம் எங்களை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யக்யா அப்படின்னு ஒரு அவதாரம் வந்திருக்கு, அவரை கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பலராமரின் சேஷ அவதாரம் வந்து குரோதம் நிறைந்த பாம்புகள்ல இருந்து என்னை காக்கட்டும்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வியாசதேவரையும் வணங்குறாங்க. வேத ஞானம் இல்லாமல் ஏற்படும் அஜ்ஞானத்துல இருந்து காப்பாத்தணும். ஏன்னா வியாசர் வந்து அவர் வந்து வேதங்களினுடைய உருவாக்கம். அந்த வேதங்கள்லாம் வந்து ஒரு மனிதராக, ஒரு நபராக வந்ததுன்னா அது வியாசர். அப்ப அவரை வந்து ஞானத்துக்காக வேண்டாங்க. அதுக்கப்புறம் புத்தரை வேண்டாங்க. புத்த அவதாரம் வந்து வேத ஞானத்தையே நிராகரிக்கிறார். வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். புத்தர் வந்து ஒரு நாஸ்திகவாதம் கூட சொல்லலாம். நாம வந்து புத்தர் போதித்ததை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. புத்தருடைய போதனைகள் வந்து முழுக்க வேத ஞானத்தையே நிராகரிக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தர் வந்த காலத்துல புத்தர் எதுக்காக வந்தாருன்னா, வேதத்தை கொண்டு மக்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க. கலியுகத்துல வந்து விலங்குகளை பலியிடுதல் கிடையாது. ஆனா வேதங்கள்ல விலங்குகளை பலியிடுதல் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த யுகத்துக்கு கிடையாது. அதை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணதுனால அந்த வேதத்தையே புத்தர் வந்து நிராகரிச்சிட்டார். அதனால புத்தரை வந்து இவங்க வந்து பிரார்த்திக்கிறார்கள். சமய கோட்பாடுகளை காப்பதற்கு அவதரித்தவருமான, உண்மையா வந்து வேதத்தை காக்கிறதுக்கு தான் வந்தார். ஏன்னா வேதத்தின் பெயரால் தவறுகள் நடக்க கூடாதுன்றதுனாலதான் அவர் அந்த மாதிரி செஞ்சார். ஆனா உண்மையில் அவர் வந்து அவதாரம். அவர் அந்த காலகட்டத்துல சொன்னதை நம்ம பின்பற்ற முடியாது. ஏன்னா புத்தர் வந்து கடவுளை பத்தியே பேசல, கடவுளை பற்றியே பேசல. அந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டது, அதனால அதோட நிறுத்திட்டார். அடுத்து கல்கி அவதாரம் வந்து இந்த கலியுகத்தினுடைய அழுக்குகள்ல இருந்து, கல்கி அவதாரம் வந்து ரொம்ப பயங்கரமான அவதாரம். ஏன்னா தவறுகள் செய்பவர்களை வெட்டி வீழ்த்த போறார். அதனால அவர்கிட்ட வந்து கலியுக அழுக்குகள்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க. அப்போ ஒரு கேள்வி எழலாம். இந்த பிரார்த்தனை நாராயண கவச்சம் சொல்லும் போது கல்கிலாம் எங்க இருந்தாரு அப்படின்னும் போது, பகவானுடைய எல்லா அவதாரங்கள் எல்லா நேரத்திலும் வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் தான். பகவானுடைய அவதாரம்லாம் வந்து இப்ப குழந்தை பிறந்தது, ஒரு புதுசா ஒரு ஜீவராசி வந்தது, அந்த மாதிரி கிடையாது. பகவானுடைய அவதாரங்கள் நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால இவர்களை வந்து பிரார்த்திக்கிறார்கள். கலியுகம் இன்னும் வரல. இந்த நாராயண கவச்சம் கலியுகத்துல சொல்லப்பட்டதா எப்ப சொல்லப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கேள்வி எழலாம். இப்ப கலியுகம் கல்கியே இன்னும் வரலையே அப்படின்னும் போது இதுக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலியுகம் வருதோ இல்லையோ கல்கி எப்போதும் இருக்கிறார். கல்கி பகவான் எப்போதும் இருக்கிறார்.
அப்ப அத வந்து அவங்க வந்து கல்கியிடம் கூட அவங்க பிரார்த்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே முழுமையாக பூர்த்தி செய்யறாங்க. பிரார்த்தனையில வந்து எல்லா இடத்துல இருந்தும் எல்லா காலத்துல இருந்தும் எங்களை காப்பாற்றுவராக அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த காலம் வருது. இந்த வேறுபட்ட காலத்துல இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அந்த கால கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்த கால கணக்கு வந்து 20வது பதத்துல சொல்லப்பட்டிருக்குது. பொதுவா நம்ம வந்து காலத்தை எப்படி கணக்கு படுறோம்னா நம்ம உலகத்துல 24 மணி நேரம் அப்படின்னு ஒரு நாள் அப்படி சொல்றோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடிகைகள்னு சொல்லப்படுது. கடிகைனா ஒரு கடிகைன்றது வந்து 24 நிமிஷம். 24 நிமிஷம் ஒரு கடிகை. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பகல்ல 30 கடிகை வருது, ஒரு இரவுல 30 கடிகை வருது. அப்ப ஒரு நாள்ல 60 கடிகை வருது. அப்ப அந்த கடிகையை வந்து ஒரு பகலுக்கு வந்து 6 கடிகை வரும். 5 கடிகை 6ஆ பிரிச்சிடுறாங்க. 6 5 30 அப்படி 30 கடிகைகள் வருது. கடிகைகள் இல்ல நாழிகைகள்னு பிரிக்கிறாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த ஒவ்வொரு கடிகையிலையும் ஒரு பகவானை வேண்டுறாங்க. ஒவ்வொரு பகவானுடைய அவதாரத்தை வேண்டுறாங்க. வேண்டி எங்களை பாதுகாக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது மதுசூதனர், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரராக தோன்றக்கூடிய கோவிந்தர், நாராயணர், விஷ்ணு, மதுசூதனர், மாதவர், ரிஷிகேஷர், பத்மநாபர், ஸ்ரீவத்சர், ஜனார்தனர், தாமோதரர், விஸ்வேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு கடிகைகள்ல எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து வந்து திசைகள்ல வந்து பகவான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து முக்கியமா பகவானுடைய ஆயுதங்களையும் பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு கேள்வி எழலாம், நமக்கெல்லாம் வந்து இப்ப நாம ஒரு கையில ஒரு பென் வச்சிருக்கிறோம், பேனா வச்சிருக்கிறோம், ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், ஒரு கத்தி வச்சிருக்கிறோம்னா இதெல்லாம் பொருள் தான். இப்ப நாம உபயோகப்படுத்துற எல்லாமே ஒரு பொருள் தான். ஆனா பகவான் கிட்ட இருக்கக்கூடியவை எல்லாமே உயிர் சக்திகள். இப்ப சக்கரம் வச்சீங்கன்னா அது வந்து அக்ரிணை கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. இப்ப நான் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தேன்னா அது ஒரு பொருள். ஆனா பகவான் வந்து சக்கரம் வச்சிருக்கிறாருன்னா அது வந்து ஒரு உயிர் சக்தி. அது வந்து ஒரு பர்சானிபிகேஷன், ஒரு நபர். இப்ப நீங்க சுதர்ஷன ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம், சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர்களுக்கும் வந்து பிரத்யேகமாக பிரார்த்தனை உண்டு. அவர்களுக்கும் பகவானை போல சக்தி உண்டு. பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அப்படியே அவர் வந்து சக்தியை தன்னுடைய ஆயுதங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர்கள்லாம் நபர்கள். அதனாலதான் சக்கரத்தாழ்வார் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது பிரார்த்தனை. பகவான் சக்கரத்தாழ்வார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இருக்கிற ஆயுதங்கள்ல மிக சக்தி வாய்ந்தவர். நிறைய ஆயுதம் வச்சிருக்கிறார் கிருஷ்ணர். நாராயணர் நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமா முதல்ல நிக்கிறவர் சக்கரத்தாழ்வார். இப்ப எதிரிகளை பொடி பொடி ஆக்கணும்னா சுதர்சனம் தான். அப்போ வந்து சுதர்சன சக்கரத்துக்கு நிறைய சக்தி இருக்கிறதுனால அவருடைய சக்தியை, அவருடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க எந்த கோயில்ல பாத்தீங்கன்னாலும் சுதர்சனத்துக்கு பின்னாடி நரசிம்மர் நிப்பார். நீங்க எந்த கோயிலுக்குன்னா போய் பாருங்க, சுதர்சன ஆழ்வாருக்குன்னு ஒரு தனி பிரகாரம் இருக்கும். காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஆனா சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் நிப்பார். அப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் அப்படின்னு கேட்கும்போது சுதர்சன சக்கரத்தினுடைய வேகத்தை, வெப்பத்தை கட்டுப்படுத்துபவர் நரசிம்மர் மட்டும்தான். அதனால நரசிம்மர் பின்னாடி நிப்பார். நீங்க வேற கோயில்கள், பொதுவா இப்ப ஜெகநாத் பூரிக்கு போறீங்க, நீங்க மூலவராகிய ஜெகநாதர், பலதேவர், சுபத்ராவை தரிசனம் பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு பிரகாரமா வரும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி நரசிம்மர் நிப்பார். எல்லா கோயில்கள்ல திவ்ய தேசங்கள்ல கூட இது உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கோயில்ல ஒரு திவ்ய தேசம் இருக்கு. 9 திருப்பதிகள்னு சொல்லப்படுற ஒரு 9 நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. அங்க நாங்க வந்து தரிசனம் பண்ணும்போது, மூலவரை தரிசனம் பண்ணும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, பின்னாடி போய் நரசிம்மரை சேவிச்சிங்கனாங்க தான், பின்னாடி போய் நரசிம்மரை நீங்க வணங்குனீங்கன்னா தான் இந்த மூலவரை வணங்கின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி
நரசிம்மர் வந்து வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பின்புலமாக இருக்கிறார். அப்ப வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்து வணங்க வேண்டும், அதை புரிஞ்சுக்க வேண்டும். நரசிம்மரை இங்க வந்து நிறைய வணங்குறாங்க. இங்க அடுத்து வந்து கதை, சக்கரம் முடிஞ்சது கதை. கதைய வந்து வேண்டாங்க. ராட்சசர்கள், பூதகணங்கள், யக்ஷர்கள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து பாஞ்சஜன்யம், அதாவது பகவானுடைய மூச்சு, பகவானுடைய வாய்க்காற்றுனால நிரம்பி இருக்கும் பாஞ்சஜன்யம். இப்ப பாஞ்சஜன்யத்துக்கே நிறைய பேர் பாட்டு பாடி இருக்கிறாங்க. அதாவது திருப்பவழ வாய்ச்சே தித்தி திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பாடுவாங்க. பகவானுடைய வாய் அமுதம் வந்து சுவைக்கிறது வந்து சங்குதான். அதனால அந்த பாஞ்சஜன்யத்தை வந்து நீ பகவானுடைய காற்று முழுக்க அந்த சங்குல இருக்கு. நீங்க வந்து எங்களை வந்து ராட்சசர்கள், பிரேதங்கள், மாத்ருகள், பிசாசுகள், கொடிய பிரம்ம ராட்சசர்கள் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து வாழ், பகவானுடைய வாழ். இது கூட நிறைய ஆழ்வார்கள் பாடுறாங்க. அந்த ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மந்திரங்கள்ல பகவானுடைய வாளுக்கும் வந்து பிரார்த்தனைகள் உண்டு. அதனால எங்களுடைய பகைவர்களுடைய கண்களை பிடுங்கி எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய ரூபம், நாமம், உபகரணங்கள் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இருக்கிற உலகத்துல இருக்கிற மிருகங்கள் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பகவானுடைய திருநாமத்துக்கு வந்து பிரார்த்தனை இருக்கு. பகவானுக்கும் பகவானுடைய திருநாமத்துக்கும் வேற்றுமை இல்லைன்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் பிரபுபாதர் இங்க அனுகீர்த்தனம் அப்படின்ற வார்த்தையை ஹரே கிருஷ்ண மாமந்திரமா மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு ஆச்சாரியனுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய தகுதி இருக்கு. பகவான் வந்து இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இங்க அனுகீர்த்தனாத் அப்படின்றத வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரமாக சொல்லி இருக்கிறார். பகவானுடைய நாமம் வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரம் தான். அதற்கு எல்லா சக்திகளும் உண்டு. அது எல்லா அச்சத்தையும் தவிர்க்கக்கூடிய சக்தி படைத்ததுன்னு இங்க எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது கருட தேவருக்கு வந்து பிரார்த்தனை உண்டு. கருட தேவரும் பகவானுக்கு இணையான சக்தியை படைத்தவர். மிக அற்புதமான வேதங்களால அவரை வந்து புகழறாங்க, பூஜிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஸ்வக்ஷேனர். இந்த விஸ்வக்ஷேனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பௌதிக உலகத்துல விநாயகர், ஆன்மீக உலகத்துல அவர் விஸ்வக்ஷேனர். அவர் வந்து அபாயங்கள்ல இருந்து என்னை காக்கட்டும்னு சொல்றார். அதுக்கப்புறம் பொதுவா அவங்க வந்து அந்தரங்க சகாக்களா, பரமபுருஷரின் அந்தரங்க சகாக்களாக இருந்து கொண்டு அவரை அலங்கரிக்கும் புனித நாமங்கள், உன்னத ரூபங்கள், வாகனங்கள், ஆயுதங்கள், அத பொதுவா கேக்குறாங்க. புத்தியையும் புலன்களையும் மனத்தையும் உயிரையும் எல்லா அபாயங்களில் இருந்தும் எங்களை காக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க வந்து இன்னும் அந்த பிரார்த்தனையில என்ன சொல்லப்படுதுன்னா, பிரபஞ்ச தோற்றம் பௌதிகமானது, இருப்பினும் அது பரம புருஷரிடம் இருந்து வேறுபட்டதல்ல. ஏனெனில் அவரே எல்லா காரணங்களுக்கும் முடிவான காரணமாவார். காரணமும் விளைவும் உண்மையில் ஒன்றே ஆகும். ஏனெனில் காரணமானது அதன் விளைவில் அடக்கம். ஆகையினால் பரம சத்தியமாகிய பரம புருஷரால் நம்முடைய எல்லா அபாயங்களையும் சக்தி வாய்ந்த அவருடைய பகுதிகளில் ஒன்றினால் அழித்து விட முடியும். பகவானுக்கு வந்து எல்லா சக்தியும் இருக்கு. அதனால காரணங்களுக்கு காரணமானவர் அவர்தான், விளைவுகளை ஏற்படுத்துவரும் அவர்தான். அதனால அவரை வந்து சரணடைகிறோம். அவர் எங்களை காப்பாற்றுவாராகன்னு சொல்லிட்டு வேண்டாங்க. எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளிலும், மேல கீழே பக்கங்கள் திசைகள்ல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து பகவான் வந்து எங்களை காக்கட்டும்னு சொல்றாங்க. கடைசியில வந்து பிரகலாத மகாராஜர் பகவான் நரசிம்மதேவரின் புனித நாமத்தை உறக்க பாடினார். தமது பக்தரான பிரகலாத மகாராஜருக்காக கர்ஜனை செய்த பகவான் நரசிம்மதேவர் துணிச்சலான தலைவர்களாலும் விஷம், ஆயுதங்கள், நீர், நெருப்பு போன்றவைகள் மூலம் எல்லா திசைகளிலும் விளைவிக்கப்படும் பயத்திலிருந்து நம்மை காக்கட்டும். பகவான் தெய்வீகமான தமது சொந்த ஆதிக்கத்தினால் அவர்களுடைய ஆதிக்கத்தை மறைத்து விடுவாராக. எல்லா திசைகளிலும் மூலைகளிலும் மேலும் கீழும் உள்ளும் புறமும் நரசிம்மதேவர் நம்மை காக்கட்டும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்படியாக நரசிம்மரே வந்து எல்லாத்துலயும் காக்கணும்னா நரசிம்மர் தான். இப்ப நரசிம்மரை வந்து எப்படி பிரகலாத் மகாராஜரை காத்தாரோ அப்படியாக எங்களையும் காக்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஸ்வரூபர் சொல்றாரு, இந்த இந்த கவச்சம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு நீங்க இந்த கவச்சத்தை விவரித்து சொல்லிவிட்டேன், இத நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா அசுரர்களை வெல்ல முடியும். இந்த இந்த கவச்சத்தை யாரெல்லாம் அணிந்து கொண்டு தங்களுடைய கண்களால பாக்குறாங்களோ, கால்களால தொடறாங்களோ, அவங்களுக்கு வந்து அபாயங்கள்லாம் இருக்காது. கொள்ளைக்காரர்கள், துஷ்டர்கள், எதிரிகள், நோய்கள் இதெல்லாம் இத படிக்கிறவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாராயண கவச்சத்தினுடைய பெருமைகளை பேசும்போது ஒரு விஷயத்தை இங்க வந்து சுகதேவர் விவரிக்கிறார். ஒரு காலகட்டத்துல ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணர் பேர் வந்து கௌசிகர். அந்த கௌசிகர் என்ன பண்றார், நாராயண கவச்சத்தை சொல்லிட்டு தன் தேகத்தை விடுறார். இத பிரயோகித்தார். அதை சொல்லிட்டு இந்த அதாவது சக்தி வாய்ந்த முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய விருப்பம் போல இந்த உடலை விடுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு அது உண்டு. அப்படி இந்த உடலை விட்டு பகவானை சென்று அடைவார்கள். அப்ப இந்த நாராயண கவச்சத்தை சொல்லி கௌசிகர் வந்து தன்னுடைய தேகத்தை விட்டுடுறார். அந்த தேகத்தை விட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த பக்கமா ஒரு கந்தர்வன் வந்து ஒரு கந்தர்வ விமானத்துல பறந்து போயிட்டு இருக்கிறான். அவன் பேர் சித்ரதன். அப்போ கந்தர்வர்கள்லாம் பொதுவா பாட்டு பாடி சினிமாக்காரங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், நல்லா அழகா இருப்பாங்க, பாடுவாங்க, பாடி பாடி சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். கந்தர்வர்கள்னாலே பாடகர்கள்னு அர்த்தம். அப்ப அவங்க அந்த அந்த இவருடைய உடல் விடுபட்ட உடலுக்கு மேல அந்த விமானம் பறந்து போகுது. அந்த விமானம் குப்புற கீழே விழுந்துருது. அந்த அளவுக்கு சக்தி இழுக்குது. அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு முனிவர் சொல்றார், அங்க இருக்கிற வாழக்கிள்ளியர்கள், நம்ம பார்த்தோம் வாழக்கிள்ளியர்களை ஏற்கனவே. வாழக்கிள்ளியர்கள் வந்து சொல்றாங்க, இப்ப இந்த உடலை வந்து தகனம் பண்ணிடுங்க, இந்த உடலை வந்து பக்கத்துல இருக்கிற நதியில தூக்கி போடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க பறக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால அவர்கள் வந்து அவருடைய அந்த எலும்புகள், அந்த உடலை மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் எடுத்து சரஸ்வதி நதியில போடுறாங்க. சரஸ்வதி நதி இந்த காலகட்டத்துல தெரியாது, கண்ணுக்கு தெரியாத குய்ய நதியாக, ரகசிய நதியாக ஓடுகிறது. இப்ப பார்க்க முடியாது. அந்த காலத்துல அவங்க இருந்திருக்கும், வேற யுகத்துல சரஸ்வதி நதி இருந்தது. அப்ப அதுல அவங்க அந்த தேகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களால பறக்க முடிஞ்சது. அதனால எல்லா அபாயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய இந்த மந்திரம் வந்து சக்தி வாய்ந்தது. இதை கேட்கிறவங்களுக்கும் இது வந்து பயம் எல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் வந்து மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இது. எல்லா ஜீவராசிகளும் இதை யாரு சொல்றாங்களோ அவங்கள வந்து மற்ற ஜீவராசிகள்லாம் வந்து மதிப்பார்கள், புகழ் பெறுவார்கள், எல்லாற்றையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம இந்திரதேவர் மீண்டும் இழந்த சக்தி எல்லாத்தையும் பெறுகிறார். பெற்று அஸ்வமேத யஜ்யம் பண்றார். அஸ்வமேத யஜ்யம் பண்ணி மீண்டும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறார். இப்ப இங்க வந்து திரும்பவும் பொருளுரையில பிரபுபாதர் ஒரு குருவனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதுகிறார். ஒருத்தருக்கு வந்து பௌதிகமோ ஆன்மீகமோ எதுவா இருந்தாலும் ஆன்மீக குரு வந்து ரொம்ப முக்கியமானவர். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம பெறுவதா இருந்தாலும் நம்முடைய குருவினுடைய அனுமதியோட நம்ம பெறும்போது அது நமக்கு பலன் அளிக்கும். அததான் இங்க பிரபுபாதர் சொல்றார். குருவினுடைய கருணை இல்லாம எதுலயும் நம்ம முன்னேற முடியாது. இப்ப இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க குருவினுடைய முக்கியத்துவம் தான் சொல்லுது. இந்திரதேவன் இழந்ததை எல்லாம் பெறதுக்கு காரணம் வந்து அந்த அவருடைய குரு தான். இப்ப விஸ்வரூபர் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுனால மீண்டும் எல்லாத்தையும் பெற்றார். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு வந்து ஆன்மீக குரு மிக 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 முக்கியமானவர். அவருடைய கருணை தான் நம்மளை காப்பாத்த போதே தவிர நம்முடைய பக்தியின் சக்தி கிடையாது. நம்ம பக்தி செய்யும் போது அவர் சொன்னதை நாம் செய்யும் போது, குரு ஆன்மீக குரு ஆச்சாரியன் சொல்றத நம்ம கடைபிடிக்கும் போது அவருடைய கருணை நமக்கு கிடைக்கிறது. கடைபிடிக்காம அந்த கருணை என்னை காப்பாத்திரும் நினைக்க கூடாது. நான் தீட்சை பெற்று விட்டேன், அதனால நான் வந்து சம்பிரதாயத்துல இணைக்கப்பட்டு விட்டேன், அதனால நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன்றது தவறு. அவருடைய கருணை என்னை காப்பாற்றும்னு நினைக்கிறது தவறு. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போதுதான் அவருடைய கருணையை நம்மால் கவர்ந்து இழுக்க முடியும். அததான் இங்க சொல்லி இந்த அத்தியாயத்தை பிரபுபாதர் முடிக்கிறார். இப்ப குருனுடைய கருணை மீண்டும்
இந்திரதேவனுக்கு கிடைச்சதுனால அவர் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றார். இந்த அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாராயண கவச்ச அத்தியாயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா பக்தர்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாங்க சும்மா கொரோனாவுக்கு கூட இந்த நாராயண கவசத்தை சொல்லலாமா? நாராயண கவசத்தை சொல்லலாமா? எல்லா பக்தர்களும் சேர்ந்து சொல்லலாம். நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இந்திரதேவன் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னும் போது, ஏன்னா நமக்கு வந்து எல்லா சக்தியும் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்துல இருக்கு. கூடுதலாக நம்ம செய்யணும் நினைச்சோம்னா செய்யலாம், அதுல தவறு இல்லை. ஆனா இப்ப இதுல அந்த முதல் கூறப்பட்ட அந்த இதெல்லாம் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். அப்படி அந்த சொல்லப்படுது, அந்த கால் கையெல்லாம் தொடணும், தலையில இருந்து கால் வரைக்கும் தொடணும், கால்ல இருந்து நாங்க ஆச்சமனம் செய்யறோம். ஆமா, நாங்க இந்த பெரிய ஆச்சமனம் செய்வோம் தானே, பெரிய ஆச்சமனம் அது மாதிரிதான் இருக்குது. ஆமா, ஓம் அபவித்ரோ பவித்ரோவா அப்படின்ற சொல்ற அந்த மந்திரம் எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை சொல்லணும். ஆமா, கொஞ்சம் வேத மந்திரம் கணக்கு தான் இது. வேத மந்திரம் மாதிரி தான் நம்ம இது புருஷ சுத்தம் அந்த மாதிரி தான் இது. சோ பொதுவா நம்ம இஸ்கான்ல வந்து பாத்தீங்கன்னா குந்தி மகாராணி பிரார்த்தனைகள், கஜேந்திர மோட்ச பிரார்த்தனைகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் நாராயண கவச்சத்துக்கு கொடுக்கறது கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும். நான் நாராயண கவச்சம் வந்து பாதுகாப்பு, அசுரர்கள் கிட்ட இருந்து வெற்றி அந்த மாதிரி இருக்கு. ஆனா குந்தி மகாராணி பிரார்த்தனை எல்லாம் தூய பக்தியை நோக்கி இருக்கிறது. கஜேந்திர மோட்ச பிரார்த்தனையும் தூய கிருஷ்ண பக்தி வேண்டும், பகவானை நோக்கி இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ள வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தூய பக்தி நிலையில வந்து இது அவ்வளவு பக்தர்கள் நமக்கு வந்து அவ்வளவு இத பரிந்துரைக்கவில்லை. வேணும்னா பக்தர்கள் வேணும்னா சொல்லிக்கலாம், ஆனா இந்த முறைப்படி சொல்லணும். நன்றி மாதாஜி. ஓகே. இப்ப இந்த காலகட்டத்துல இந்த கொரோனா எல்லாம் இருக்குது, அதனால நாராயண கவச்சம் இந்த மந்திரம் எல்லாம் நல்ல சமஸ்கிருதம் தெரிந்த பக்தர்கள், நல்லா உச்சரிக்கக்கூடிய பக்தர்கள் இதை சொல்லி பயன்பெறலாம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி 11வது பதத்துல அந்த 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையானவருமாக தியானிப்பவருமான பரமபுருஷர் தான் குணத்தில் ஒன்றுபட்டவன் என்று தன்னை நினைத்துக் கொள்ள வேண்டும்னா அந்த மந்திரத்தை ஓதுறவங்க மாத்திரம் அப்படி நினைச்சு செய்யணுமா? பொதுவாவே நம்ம குணத்துல வந்து பகவானை விட நம்ம தாழ்ந்தவங்க தானே மாதாஜி. அதுதான் அந்த இது வந்து விளக்கும் போதே நான் சொன்னேனே, அந்த மந்திரம் சொல்லும் போது அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா அது நமக்கும் வந்து சச்சிதானந்தம் இருக்கு, நமக்கும் வந்து பகவான் வந்து அந்த சக்திகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அதை நினைச்சுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நாம பொதுவா நம்ம ஒண்ணுதான், குணத்துல ஒண்ணு தானே, அததான் நம்ம மறந்துருக்கிறோம்ல. அதனாலதானே அறியாமையில விழுந்து சிக்கி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத நினைச்சோம்னா நமக்கு வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பா வரும். நாம வந்து பகவான் வந்து பகவானுடைய குணம் வந்து நமக்கும் இருக்கு, ஆத்மான்றது வந்து அழியாகுது, அதெல்லாம் நம்ம மறந்து வச்சுதானே இந்த உலகாய துன்பங்கள்னால பயப்படுறோம். இந்த நினைவு நமக்கு வந்ததுன்னா பயம் வராது. அப்ப பகவானுடைய குணங்கள் எங்களுக்கு இருக்குன்னா நாங்க முக்குணங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் மாயால அப்படின்னு அர்த்தம். விலங்கல் எனக்கு இல்லம்மா, நம்ம வந்து நம்முடைய சச்சிதானந்த விஷயத்த, சச்சிதானந்த நிலையை நம்ம உணர்ந்தோம்னா பயம் வராது. ஆத்ம உணர்வுக்கு வந்துருவோமே.
ஆத்ம உணர்வுல வந்து பயமே கிடையாது. நாம வந்து இப்படி வீழ்ச்சி இப்படி துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லாதவர்கள் நம்ம. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர்னு வச்சுக்கலாம். உலகத்துல ஏதாவது ஒரு பணக்காரர் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பணக்காரர். அம்பானின்னு ஒரு பணக்காரருடைய பெண் நீங்கள். அப்படின்னும் போது நீங்க எதுக்காக கஷ்டப்படுவீங்களா? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் கொடுக்க போறாரு அப்பா இல்லையா? நீங்க அவங்க அம்பானியினுடைய பொண்ணுன்னா எப்படியா இருப்பீங்க? எப்படி இருக்கும்? எல்லாமே நம்மளுக்குதான். அப்படித்தானே வாழ்வீங்க. நாமளும் அப்படிதான். நாம வந்து கிருஷ்ணருடைய குழந்தைகள், கிருஷ்ணருடைய எல்லாமே நமக்கு சொந்தமானது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம்? நாம என்ன பண்றோம்? அவரை விட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு நீ வேண்டான்ட்டு வந்திருக்கிறோம். அதனால வேண்டான்னதனுடைய தண்டனையை அனுபவிச்சு. எப்ப நான் அவருடைய குழந்தை, நான் அவருக்கு சொந்தமானவன்ற நிலையில முழுமையா நம்ம வந்துருவோமோ அப்ப துன்பமே கிடையாது. அதான் தன்னை உணர்தல். அதை நம்ம அறியாத வரைக்கும் துன்பம் தொடரும். புரியுதா? புரியுது மாதாஜி, புரியுது. வேற ஏதாவது கேள்விகள்? இதற்குரிய இன்னைக்கு பாடத்துக்குரிய கேள்விகளை எழுதிட்டேன். பக்தர்கள் வந்து பொருளுரை, பிரபுபாதருடைய பொருளுரை கவனமாக படிக்க வேண்டும். அடுத்த வாரம் இதே நேரத்துல சந்திப்போம்னு சொல்லி வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி.